Good evening, sir. I'm Sir Vijay. Sir. On the Protection of Women from Domestic Violence Act, அதுல வந்து ஒரு ஓவர்வியூ நம்ம இப்ப எடுத்துக்கிறது. ஓகே, இப்போ நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிற டாபிக் வந்து an overview and provisions of Protection of Women from Domestic Violence Act. அதுல ரிலீஃப்ஸ் அண்ட் அஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம ஜேஎம் அடிஷனல் மேலா கோர்ட் தேனி அவங்க வந்து ஒரு அவுட்லைன் இன் டீட்டெயில் வித் 2 ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்படுறதுக்காண்டி நம்ம ஒரு கிளாஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அட்வொகேட்ஸ்ல யாரும் ஜூனியர்ஸ் வந்து தயாரா இருக்கிற மாதிரி பாருங்க. ஒரு டாபிக்கை அஸ் அ ரிசோர்ஸ் பர்சனா வந்து பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. டாபிக் எப்படின்னு அட்வான்ஸா சொல்லிருங்க. சரியா சார்? நம்ம கமெண்ட்ஸ் பண்ணலாமா? தயவுசெய்து எல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க. அனிதா மேடம், விஜய் சார், கிருஷ்ணவேணி மேடம். ஓகே, சரி, கமெண்ட்ஸ் பண்ணலாம். Good evening, friends. First of all, I want to thanks to our Honorable High Court of Madras and our Honorable Principal District Judge Amma and our CJ Maya and all the friends gathered here by way of virtual mode. We will straight away move to subject. இன்னைக்கு வந்து எந்த டாபிக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு அப்படின்னா the Protection of Women from Domestic Violence Act. இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறதுல ஆக்ட் ஒன்று இருக்கு. அந்த ஆக்ட்ல வந்து சாப்டர் 1 to 5 சாப்டர் இருக்கு. 5 சாப்டர் இருக்கு. செக்ஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1ல இருந்து 37 செக்ஷன்ஸ் இருக்கு. சாப்டர் வந்து 1 to 5, செக்ஷன் 1 to 37 இருக்கு. ரூல்ஸ் இருக்குங்க. ரூல்ஸ்ல வந்து ரூல் 1 to 17 ரூல்ஸ் இருக்கு. 1 to 17 ரூல்ஸ் இருக்கு. ஃபார்ம்ஸ் படிவங்கள் அப்படிங்கிறது 1ல இருந்து 7 வரைக்கும் இருக்கு. இப்ப இதை நம்ம தனித்தனியா ஆக்ட் தனியா ரூல் தனியா ஃபார்ம் தனியா பார்க்க போறது இல்ல. ஒட்டுமொத்தமா அப்படியே நம்ம பிராக்டிஸ் ஓரியன்டேஷனுக்கு எது அவசியமோ அதை பத்தி மட்டும் நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். சில நம்ம பிராக்டிஸ்க்கு ரெகுலரா இல்லாத விஷயங்கள் அப்படியே நம்ம விட்டுருவோம். நம்ம பிராக்டிஸ்க்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ சாப்டர் 1ல வந்து செக்ஷன் 1 என்ன சொல்லுதுன்னா, இந்த சட்டம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் அப்படிங்கிறது செக்ஷன் 1. அதுல அந்த செக்ஷன் 1 பொறுத்தளவுக்கு அவ்வளவுதான். செக்ஷன் 2 அப்படிங்கிறது டெஃபினிஷன். டெஃபினிஷன்ல நிறைய சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தேவையானது அப்படிங்கிறது செக்ஷன் 2A டெஃபினிஷன் அக்ரீவ்டு பர்சன் அப்படிங்கிறாங்க. அந்த அக்ரீவ்டு பர்சன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அக்ரீவ்டு பர்சன் அப்படிங்கிறது மேக்சிமம் வந்து பெண் தான், முடிஞ்ச அளவுக்கு பெண் தான். அந்த மைனர் சைல்டா இருக்கும்போது ஆண் அப்படிங்கிற சின்ன பையன் உள்ள வருவாப்புல, சைல்டு அப்படிங்கிற கேட்டகரி 99% பெண் அப்படின்னு நம்ம அக்ரீவ்டு பர்சன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அந்த அக்ரீவ்டு பர்சன் அப்படிங்கிறவங்க எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அந்த அக்ரீவ்டு பர்சன்னா குடும்ப உறவு முறையில் அந்த பெண் இருந்திருக்கணும். அந்த குடும்ப உறவு முறையால் எதிர்மனுதாரரால் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கணும். அக்ரீவ்டு பர்சன் அப்படின்னா குடும்ப உறவு முறைக்குள்ள இருந்திருக்கணும். அந்த உறவு முறையால எதிர்மனுதாரரோட இருந்திருக்கணும். சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம், இல்ல இப்ப பிரிஞ்சிருக்கலாம். சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கலாம், இல்ல முதல்ல வாழ்ந்திருக்கலாம், ஒரு நாள் வாழ்ந்திருந்தா கூட போதும். அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்
அப்படின்னா என்ன அப்படின்னா, டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அந்த பெண் வந்து திருமண உறவு முறையிலோ, அதாவது திருமண பை வே ஆஃப் மேரேஜ் இல்லாட்டி திருமணம் போன்ற ஒரு உறவு முறையிலோ, டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா திருமண உறவு முறை, திருமணம் போன்ற உறவு முறை. திருமணம் போன்ற உறவு முறை அப்படின்னா லிவிங் டுகெதர், இப்பெல்லாம் மேக்சிமம் நிறைய அது மாதிரி வருது. அது இல்ல ரத்த சம்பந்த உறவு முறையில் இருக்கிறவங்க, பிளட் ரிலேஷன்ஷிப், இல்ல ஜாயிண்ட் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற இந்த நாலுமே சேர்ந்தது வந்து டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்களா. அது யார் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளா ஒய்ஃப் வருவாங்க, மதர் வருவாங்க, சிஸ்டர் வருவாங்க, சிஸ்டர் இன் லா, டாட்டர் இன் லா. இப்ப அந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல வருவாங்க இல்லையா, அந்த ஒய்ஃப் மாதிரி இருக்கிறவங்க வருவாங்க. இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள், இரண்டாவது மனைவி, மூன்றாவது மனைவி இருக்கிற இவங்க எல்லாருமே வந்து டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். அதுதான் டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பத்தி. இப்ப ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னா யாரு அப்படின்னா, இப்ப ஆக்ட பார்த்தோம்னா அடுத்தது இப்போ டெபினிஷன் பொறுத்த அளவுக்கு நம்ம அக்ரீடு பெர்சன் யாருன்னு பார்த்தோம், டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், அடுத்து ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தோம். ரெஸ்பாண்டன்ட் அப்படிங்கிறவங்க ஆக்ட்ல ஆன் மேல் மெம்பர் அப்படின்னு இருக்கு. மேல் மெம்பர் அப்படின்லாம் இல்லை, சப்ஸ்கொண்டா அது வந்து ஜட்ஜ்மெண்ட்ல வந்து செட்டில் ஆயிடுச்சு. ஆண் அல்லது பெண் யாரா கூட இருக்கலாம். அந்த குடும்ப உறவு முறைன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த குடும்ப உறவு முறையில் வாழ்கின்ற ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற எந்த ஒரு நபரும், அந்த பெண்ணுடன் சேர்ந்து வாழுகின்ற நபர் அல்லது வாழ்ந்த நபர், அவங்க ரெஸ்பாண்டன்ட். அது இல்லாம எந்த நபருக்கு எதிராக பரிகாரம் கோரி பிரிவு 12 கீழ் மனு தாக்கல் செய்யப்படுகிறதோ அந்த நபர்கள் அனைவருமே ரெஸ்பாண்டன்ட் தான், எதிர்மனுதாரர் தான். அடுத்தது என்ன அப்படின்னா ஷேர்டு ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஷேர்டு ஹவுஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை, பாதிக்கப்பட்ட பெண்ணும் எதிர்மனுதாரரும் சேர்ந்து வாழுகிற அல்லது வாழ்ந்த வீடு. அந்த வீட்டுல மனுதாரருக்கு, அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மட்டுமே உரிமை இருக்கலாம், அல்லது எதிர்மனுதாரருக்கு மட்டுமே, அந்த கணவருக்கு மட்டுமே உரிமை இருக்கலாம், அல்லது 2 பேர்த்துக்கு ஜாயிண்டா 2 பேர்த்துக்கு அதுல உரிமை இருக்கலாம். இல்ல அப்படின்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு உரிமை இருக்கலாம். அது எப்படி உரிமை இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு வாழக்கூடிய உரிமை இருக்குது, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வாழக்கூடிய உரிமை இருக்குது. மறுபடியும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், ஷேர்டு ஹவுஸ் அப்படின்னா அந்த பெண் வந்து மனுவுல கோர்றது வந்து, அந்த பெட்டிஷன்ல கேட்கறது, நான் இருக்கிற உரிமையை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு தான் கேட்க முடியும் இல்லையா. அந்த ரைட் எனக்கு வந்துடும் அப்படின்னு யாருமே கேட்க முடியாது. ரைட் வரவே வராது, வசிக்கக்கூடிய உரிமை தான், டைட்டில் வரவே வராது. இப்போ செக்ஷன் 1, 2 முடிச்சிட்டோம். அடுத்து செக்ஷன் 3 இருக்குது. அது செக்ஷன் 3 தான் ரொம்ப முக்கியம். டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுது. நார்மலா டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லுச்சுன்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உடல் ரீதியாகவோ, அதாவது பிசிக்கல் அபியூஸ்மெண்ட், அடுத்தது மென்டல் அபியூஸ்மெண்ட், அடுத்தது ஓரல் ஆர் எமோஷனல் அபியூஸ்மெண்ட், 4 எக்கனாமிக் அபியூஸ்மெண்ட். இந்த 4 அபியூஸ்மெண்ட் பண்ற எல்லாமே வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு. பிசிக்கல் அபியூஸ்மெண்ட் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சதுதான், என்ன, அடிக்கிறது, உதைக்கிறது, ஒரு மிரட்டல் விடுக்கிறது, உடலை காயத்தை ஏற்படுத்துறது, உடல் உறுப்புகளை சிதைக்கிறது, இதெல்லாம் வந்து பிசிக்கல் அபியூஸ்மெண்ட்ல வந்து. மென்டல் அபியூஸ்மெண்ட், செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் அதை விட்டுட்டோம், செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட்னா அது தெரிஞ்ச விஷயம் தான், செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் அப்படிங்கிறது. அடுத்தது மென்டல் அபியூஸ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த பெண்ணை வந்து ஏன் அழகா இல்லை அப்படின்னு திட்டுறது, அழகா இருக்கிற பொண்ணை ஏன் இவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறது, இல்ல அந்த பெண்ணுடைய குடும்ப உறுப்பினர்களை வந்து ரொம்ப அசிங்கமா பேசுறது, இல்ல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்து இவங்களுக்கு மனதுக்கு வந்து துன்பத்தை கொடுக்கறது, இல்ல அந்த பெண்ணுக்கு பாதிக்கப்பட்ட சொத்தை வந்து இந்த பெண்ணுடைய அனுமதி இல்லாம விற்கிற முயற்சி பண்றது, இல்ல விற்க சொல்லி கட்டாயப்படுத்துறது, சீதனம் இருந்துச்சு அப்படின்னா, சீதன ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அதையே விற்கிறது, பிடுங்கி வச்சுக்கிறது,
இது மாதிரி அந்த பெண்ணை வந்து மனதுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய வகையில, இல்ல அந்த பொண்ணுடைய எக்கனாமிக் சுச்சுவேஷனுக்கு வந்து லாஸ் ஏற்படுற வகையில ஏற்படுத்துற எல்லாமே வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் தான். டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னா பிசிக்கல் அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ், மென்டல் அபியூஸ், அடுத்தது எக்கனாமிக் அபியூஸ், இது எல்லாமே சேர்ந்தது டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது சாப்டர் 2 வந்துருது, செக்ஷன் 3 வந்துருது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா 4, 5, 6, 7 நம்மளுக்கு 8 வரைக்கும் நம்மளுக்கு தேவையில்லைன்னு தான் சொல்லணும். தேவையில்லை அப்படின்னா நம்ம பிராக்டிஸுக்கு வந்து அவ்வளோ கோர்ட் பிராக்டிஸ்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை. அடுத்து சாப்டர் 3 போயிடலாம். சாப்டர் 3ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் செக்ஷன் சாப்டர் 3ல செக்ஷன் 8, 9 தான் நம்மளுக்கு முக்கியம். 8, 9 அப்பாயின்மெண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆபீசர். ப்ரொடெக்ஷன் ஆபீசர் அப்படிங்கிறவர் வந்து ஒவ்வொரு மாநில அரசாங்கம், எவ்வொரு ஸ்டேட்டு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் தனித்தனியா வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய அதிகாரம் என்ன, அவருடைய டியூட்டிஸ் என்ன, அதையும் வந்து கவர்மெண்ட் அது எல்லாமே சொல்லிடுவாங்க. இந்த ஆக்ட்லயும் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 8 அப்படிங்கிறது அப்பாயின்மெண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆபீசர் தான். 9 என்ன, அவங்களுக்கு என்ன டியூட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்டுக்கு, அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டின் கீழ் எந்த செக்ஷன் 12 பெட்டிஷன் எந்த கோர்ட்டில் ஃபைல் பண்றீங்களோ அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஹெல்ப் பண்றது, அசிஸ்ட் பண்றது அவங்களுடைய வேலை. என்னென்ன பண்ணுவாங்க, சம்மன் சர்வ் பண்ண சொன்னா சர்வ் பண்ணி கொடுப்பாங்க ஒண்ணு. ரெண்டாவது, அந்த பெட்டிஷன் காப்பியோ சம்மனோட வச்சு அனுப்பிவிட்டு இதுல டொமஸ்டிக் இன்சிடென்ட்ஸ், அதாவது குடும்ப வன்முறை நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னா அவங்களே ஸ்பாட்டுக்கு போய் விசிட் பண்ணி, இல்லை அப்படின்னா தரப்பினர்களை அங்க ப்ரொடெக்ஷன் ஆபீஸ் வர சொல்லி அங்க விசாரிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இல்ல டைரக்டா பாதிக்கப்பட்ட பெண் யாராவது ப்ரொடெக்ஷன் ஆபீசர்கிட்ட டைரக்டா பெட்டிஷன் ஃபைல் பண்ணா அதை விசாரிச்சு அதை பேஸ் பண்ணி கோர்ட்ல பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். இல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ஆபீஸ்க்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்தா எந்த ஜூரிஸ்டிக்ஷன் அந்த பெண்ணு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ அந்த பெண் வாழ்ந்துட்டு இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பெட்டிஷன் அனுப்பலாம். பாருங்க, ப்ரொடெக்ஷன் ஆபீசருக்கு என்னென்ன அதிகாரம் வந்து ஆக்ட்லயே கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு உதவி பண்றதுதான் இருக்காங்க, இல்லைங்கிறதுல உதவி பண்றாங்க. அதையும் தவிர அவங்க கிட்ட கொடுக்கக்கூடிய பெட்டிஷனை அவங்களே விசாரிக்கலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம கோர்ட்ல வந்து பெட்டிஷன் அவங்க வந்து ஃபைல் பண்ணுவாங்க. டொமஸ்டிக் இன்சிடென்ட் ரிப்போர்ட், அதாவது குடும்ப வன்முறை நடந்திருக்கான்னு அவங்க தரப்பினர்களை அழைச்சு விசாரிக்கலாம். இல்ல அந்த பெட்டிஷனை வந்து கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டு அங்க விசாரிக்க சொல்லி சொல்லலாம். இதெல்லாம் அவங்களுடைய டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். செக்ஷன் 8, 9 அப்படிங்கிறது. அடுத்த 10, 11 வந்து அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு அப்படி ஒமிட் பண்ணிக்கிறோம் பிராக்டிஸ்க்கு. அடுத்தது வந்து சாப்டர் 4. சாப்டர் 4 அப்படிங்கிறது முக்கியம். நம்ம கோர்ட்ல ஃபைல் பண்ற செக்ஷன் 12 petition filed under section 12 of domestic violence act. section 12 சொல்லுது. அதே மாதிரி ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிச்சுன்னா ரூல் 6 அதை பத்தி சொல்லுது. ஃபார்ம் 2 செகண்ட் ஃபார்ம் தான். ஃபார்ம் நம்பர் 1 அப்படிங்கிறது வந்து ப்ரொடெக்ஷன் ஆபீசர் கோர்ட்ல ஃபைல் பண்றதா ஃபார்ம் ப்ரொடெக்ஷன் ஆபீசர் ஃபைல் பண்ற ஃபார்ம் தான் படிவம் எண் 1. படிவம் எண் 2 அப்படிங்கிறது தான் அட்வொகேட்ஸ் கோர்ட்ல ஃபைல் பண்றது. டைரக்டா உங்ககிட்ட பார்ட்டிஸ் வர்றாங்க, நீங்க வந்து அந்த பார்ட்டிஸ் கிட்ட ஒரு சூட்டு, ஒரு பிளைன் ரெடி பண்ற மாதிரியே நீங்க ரெடி பண்ணி போடுறீங்க அப்படிங்கிறது தான் வந்து செக்ஷன் 12ல சொல்லியிருக்காங்க. அந்த செக்ஷன் 12ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா பாதிக்கப்பட்ட நபரோ அல்லது ப்ரொடெக்ஷன் ஆபீசரோ, பாதுகாப்பு அலுவலரோ அல்லது அவரும் இல்லையா பரவாயில்ல, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக வேறு நபர் மனு தாக்கல் பண்ணலாம். பிபி ஆக்ட் செக்ஷன் 12 கீழே ஃபைல் பண்ற பெட்டிஷன் யார் ஃபைல் பண்ணலாம்? பாதிக்கப்பட்ட பெண் அல்லது ப்ரொடெக்ஷன் ஆபீசர் அல்லது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக வேறு நபர் தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு. அந்த ஃபார்ம் வந்து எப்படி இருக்கணும், அந்த அதாவது பெட்டிஷன் செக்ஷன் 12 ஆஃப் டிவி ஆக்ட் பெட்டிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா பார்ட்டிஸ் உடைய அட்ரஸ் இருக்கணும், என்ன பிரேயர் நீங்க
கேக்குறீங்களோ அதுக்கு முன்ன நீங்க பிரேயருக்கு டைரக்டா நிறைய பெட்டிஷன்ல பிரேயர் போயிடுறாங்க. பிரேயருக்கு போறதுக்கு முன்னாடி என்ன ஃபேக்ட் நடந்திருக்கு, இப்போ அந்த கேஸை டிசைட் பண்றதுக்கு என்னென்ன ஃபேக்ட் வேணும், காஸ் ஆஃப் ஆக்ஷன் எப்படி அரைஸ் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் பேசுறதுக்காக அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம அந்த டீட்டெயில்ஸ் சொல்லணும். அது போக பிரேயர் கேட்கணும். அதுல என்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க ரிலை பண்றீங்கன்னு அந்த டாக்குமெண்ட் சொல்லியிருக்கணும். முதல்ல பார்ட்டிஸுடைய 2 தரப்புடைய பார்ட்டிஸுடைய அட்ரஸ் இருக்கணும். கேஸ் டீடைல்ஸ், எப்ப அவங்களுக்கு திருமணம் ஆச்சு, எத்தனை குழந்தை இருக்குது, என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு. இப்போ நம்ம டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, செக்ஷன் 3ல சொன்னோம் இல்லையா, இப்போ பிசிக்கல் அபியூஸ்மெண்ட் சொன்னோம், மென்டல் அபியூஸ்மெண்ட் சொன்னோம், செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் சொன்னோம், எக்கனாமிக் அபியூஸ்மெண்ட் சொன்னோம், ஓரல் அண்ட் இந்த அபியூஸ்மெண்ட் எல்லாம் சொன்னோம். இந்த அபியூஸ்மெண்ட் எல்லாம் எந்தெந்த வகையில் நடந்ததுன்னு சொல்லி நீங்க சொல்லணும். அது போக இப்போ பார்ட்டிஸுடைய அட்ரஸ், இந்த கேஸ் டீடைல்ஸ், என்ன பிரேயர் கேக்குறீங்க, என்னென்ன டாக்குமெண்ட் ரிலை பண்றீங்க, எந்தெந்த விட்னஸ் நீங்க வந்து உங்க சப்போர்ட்டா வரப்போறாங்க அப்படிங்கிறது. அது போக உங்க அக்ரீட் பார்ட்டிக்கு நீங்க ஃபைல் பண்றீங்கன்னா இல்ல ரெஸ்பாண்டன்ட்டுக்கு நீங்க கவுண்டர் ஃபைல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த நபருடைய அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டை அஃபிடவிட்டா நீங்க தாக்கல் பண்ணணும். அது நம்ம நடைமுறையில் யாருமே ஃபாலோ பண்றதுல, ரிட்டர்ன் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அதை ஃபாலோ பண்றோம். அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் உடைய அந்த அஃபிடவிட் நீங்க தாக்கல் பண்ணணும். இதுக்கு அடுத்தது இன்ட்ரீம் ரிலீஃப். இப்போ சூட்ல இன்ஜெக்ஷன் அப்ளிகேஷன், இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் அப்ளிகேஷன் நம்ம கேட்கற மாதிரி இதுல வந்து இன்ட்ரீம் ரிலீஃப் செக்ஷன் 23 டிவி ஆக்ட்ல நீங்க ஃபைல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பெட்டிஷனோட சேர்ந்து அஃபிடவிட்டும் இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும். இது வந்து நார்மலா இருக்கிற பெட்டிஷனுக்கு ஓகே. இப்போ நீங்க வந்து ஏதாவது ரெசிடென்சியல் ஆர்டர் குறிப்பிட்டு கேட்கறீங்க, ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டு அதுல ரெசிடென்சியல் ஆர்டர் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட டீடைல்ஸ் இருக்கணும். அந்த சொத்து விவரத்துக்கான டாக்குமெண்ட் ஏதாவது இல்லை அப்படின்னாலும் கூட உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கொடுத்தா அந்த ஆர்டரை வந்து நாளைக்கு கரெக்டா வந்து அந்த டிகிரியில நம்ம கொடுக்குற அந்த ஆர்டர்ல வந்து அந்த சொத்து விவரத்தை சொன்னாது இந்த சொத்துல இருந்து மனுதாரரை காலி செய்ய சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியும். அது இல்லை அப்படின்னு சொல்லிச்சுனாவே உங்களுக்கு அந்த ரெசிடென்சியல் ஆர்டர் அப்படிங்கிறது ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொன்னாவே அது இல்லாததான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 12. செக்ஷன் 12லயே சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த ஒரு டிவிஓபி பெட்டிஷனையுமே 60 நாளுக்குள்ள முடிக்கிறதுக்கு கோர்ட்டு அனைத்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது 60 நாளுக்குள்ள அந்த டிவிஓபி பெட்டிஷனை வந்து நீங்க பெட்டிஷன் ஃபைல் பண்றீங்க, அப்பியர் ஆகுறீங்க ரெஸ்பாண்டன்ட், அந்த ரெஸ்பாண்ட் அப்பியர் நாளுல இருந்து, ரெஸ்பாண்டன்ட் அப்பியர் ஆன் நாள்ல இருந்து, இல்ல ஃபர்ஸ்ட் ஹியரிங் டேட்ல இருந்து இப்படி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹியரிங் டேட்ல இருந்து 60 நாளுக்குள்ள அந்த கேஸையே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆக்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் செக்ஷன் 12 சொல்லியிருக்காங்க. அடுத்தது செக்ஷன் 13 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ். நோட்டீஸ் எப்படி சர்வ் பண்ணணும் அப்படின்னா த்ரூ ப்ரொடெக்ஷன் ஆபீஸ் மூலமா சர்வ் பண்ணலாம், அல்லது வேறு வழியில சர்வ் பண்ணலாம், வேறு நபருக்கு கொடுத்து சர்வ் பண்ணலாம், இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா த்ரூ போஸ்ட் சர்வ் பண்ணலாம். இதுதான் சாப்டர் 4ல பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் 12 பார்த்தோம், 13 பார்த்தோம். அடுத்து 14, 15 நம்மளுக்கு வேண்டியது இல்லை. ஸ்ட்ரெயிட்டா நம்ம 16 போயிடலாம். 16 என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ப்ரொசீடிங்ஸ் டிவி ஆக்டின் கீழ் நடக்கிற எந்த ஒரு ப்ரொசீடிங் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸா நடத்தலாம் அப்படின்னு. எப்ப நடத்தலாம்? கோர்ட்டே வந்து அந்த ஃபேக்டை படிச்சு பார்த்துட்டு தேவைப்பட்டா இன் கேமரா ப்ரொசீடிங்ஸா நடத்தலாம், அல்லது தரப்பினர்கள் யாராவது அது இன் கேமரா ப்ரொசீடிங்ஸா நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது இன் கேமரா ப்ரொசீடிங்ஸா நடத்தலாம். செக்ஷன் 16 வந்து இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ். 17 வந்து ரைட் டு ரிசைட் இன் ஷேர்டு ஹவுஸ். ரைட் டு ரிசைட் இன் ஷேர்டு ஹவுஸ். இப்போ ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா டெஃபினிஷன்ல பார்த்தோம். இப்போ டெஃபினிஷன்ல ஷேர்டு ஹவுஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். அந்த ஷேர்டு ஹவுஸ் இந்த இடத்துல பார்த்தோம்னா புரியும். செக்ஷன் 17
அந்த டெபினிஷனோட வச்சு படிச்சு பார்த்தோம்னா தெரியும். அது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, குடும்ப உறவில் இருக்கிற பெண் வந்து அந்த வீட்டுல வாழ்ந்து வந்தாலோ அல்லது வாழ்ந்து இருந்தாலோ அவங்கள வந்து காலி செய்ய சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது. அப்படி கட்டாயப்படுத்தினாங்கன்னா கோர்ட்ல பெட்டிஷன் செக்ஷன் 17 அதுல பிரேயர் கேட்டாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ரைட் டு லிவ் இன் ஷேர்டு ஹவுஸ் அப்படிங்கிற அந்த பரிகாரத்தை வந்து கோர்ட்டு கொடுக்கும். அடுத்தது செக்ஷன் 18 ப்ரொடெக்ஷன் ஆர்டர். இப்போ சாப்டர் 4ல என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா செக்ஷன் 12 பார்த்தோம். அதான் டிவிஓபி பெட்டிஷன் நம்ம ஃபைல் பண்றது. அடுத்தது அந்த சம்மன் எப்படி சர்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். செக்ஷன் 13. செக்ஷன் 16 வந்து இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் பார்த்தோம். செக்ஷன் 17 வந்து ரைட் டு லிவ் இன் ஷேர்டு ஹவுஸ் பார்த்தோம். 18 வந்து ப்ரொடெக்ஷன் ஆர்டர். ப்ரொடெக்ஷன் ஆர்டர் என்னன்னு ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கோர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சுன்னா, குடும்ப வன்முறை எதுவும் பெண்ணுக்கு செய்யக்கூடாது, அதாவது எதிர்மனதாரர் குடும்ப வன்முறை எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் போடலாம். அடுத்தது குடும்ப வன்முறை செய்கின்ற, நல்லா பாத்துக்க, குடும்ப வன்முறை செய்யக்கூடாதுன்னு எதிர்மனதாரர் உத்தரவு. அல்லது குடும்ப வன்முறை செய்கின்ற ஒரு நபருக்கு உடந்தையாகவோ அல்லது உதவியாகவோ இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் போடலாம். எப்படி ரெஸ்பாண்டன்ட் சிவில் சூட் மாதிரியே தான். பிரதிவாதியோ அல்லது அவரது ஆட்களோ அப்படின்னு சொல்ற மாதிரி இதுல வந்து எதிர்மனதாரோ அல்லது அவரை சார்ந்தவங்களோ யாரும் வந்து இவங்களுக்கு வந்து தீங்கு செய்யக்கூடாதுன்னு ஒரு ப்ரொடெக்ஷன் ஆர்டர் போடலாம். அடுத்தது அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்க இல்லைங்களா, பெட்டிஷனரு, அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த வேலை செய்யற இடத்துக்கு போகக்கூடாது. அந்த வேலை செய்யற பெண் வேலை செஞ்சுட்டு இருந்தா அங்க வேலை செய்யற இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த அல்லது பாதிக்கப்பட்ட பெண்ணு, அந்த பாதிக்கப்பட்ட நபர் குழந்தையா இருந்தா அந்த குழந்தை படிக்கிற பள்ளிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடலாம். பாருங்க, அந்த பாதிக்கப்பட்ட பெண் வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலாம். அடுத்தது பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையா இருந்தா அந்த குழந்தை படிக்கிற இடத்துக்கு போகக்கூடாதுன்னு போடலாம். இல்ல அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குழந்தை படிச்சுட்டு இருந்தா அந்த குழந்தை வசிக்கிற இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். பொதுவா அடுத்தது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோ குழந்தையோ வழக்கமா எங்கெங்க போவாங்களோ அங்க எல்லாம் வந்து இந்த எதிர்மனுதாரரோ அவரை சார்ந்தவங்களோ போகக்கூடாது அப்படின்னு போடலாம். அடுத்தது நீதிமன்றத்தின் உத்தரவு இல்லாம, நல்லா பாத்துக்கல, இப்போ ப்ரொடெக்ஷன் ஆர்டர்ல செக்ஷன் 18 இருக்கிறதுல என்னென்ன நம்ம அப்படின்னு பார்த்திருக்கோம் அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு குடும்ப வன்முறையும் செய்யக்கூடாதுன்னு ஆர்டர் போடலாம். குடும்ப வன்முறை செய்கின்ற நபருக்கு உடந்தையோ உதவியோ செய்யக்கூடாதுன்னு ஆர்டர் போடலாம். அடுத்தது என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண் வேலை செஞ்சுட்டு இருந்தா அந்த வேலை செய்யற இடத்துக்கு போகக்கூடாது. குழந்தையா இருந்தா ஸ்கூலுக்கு போகக்கூடாது. வழக்கமா எங்கெங்க போவாங்களோ அங்க எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாதிக்கப்பட்ட பெண் பேர்ல சொத்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த சொத்தை நீதிமன்ற அனுமதி இல்லாம விற்கக்கூடாது. பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பேர்ல வங்கி கணக்கோ வங்கி லாக்கரோ இருந்தா அதை நீதிமன்ற அனுமதி இல்லாம ஓபன் பண்ணக்கூடாது. சீதன பொருட்கள் இருந்தா அல்ல வேற வேல்யூபிள்ஸ் இருந்துச்சா அந்த எதையும் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடலாம். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட பெண் அல்லது அவரை சார்ந்தவர்கள் இப்படி யார் இருந்தாங்க அப்படின்னாலும் பாதிக்கப்பட்ட பெண்ணு அவரை சார்ந்தவங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு யாராவது உதவி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் எந்த ஒரு தீங்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடலாம். இது செக்ஷன் 18 சொல்றது. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. செக்ஷன் 19 அப்படிங்கிறது ரெசிடென்சியல் ஆர்டர். செக்ஷன் 17 19 கிட்டத்தட்ட ரிசம்பிளன்ஸ் மாதிரியே தான் இருக்கு. செக்ஷன் 19 ரெசிடென்சியல் ஆர்டர், வசிப்பதற்கான உத்தரவு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து அந்த வீட்டுல வசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அது எந்த வகையிலும் எதிர்மனுதாரர் இடைஞ்சல் செய்யக்கூடாது. பாதிக்கப்பட்ட பெண் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா எந்த வகையிலும் அந்த பெண்ணுக்கு எதிர்மனுதாரோ அவரை சார்ந்தவங்களை இடைஞ்சல் செய்யக்கூடாது. அல்லது
கோர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படி இடைஞ்சல் செய்வாங்கன்னு ஃபீல் பண்ணுச்சுன்னா கோர்ட்டு அந்த எதிர்மனுதாரர் சொத்தோட்டு காலி பண்ணிடு அப்படின்னு சொல்லிடலாம். பாதிக்கப்பட்ட பெண் ஒரு வீட்டுல வசிச்சுட்டு இருந்தா, அந்த வீட்லயே எதிர்மனுதாரன் வசிச்சுட்டு இருந்தா, அந்த பாதிக்கப்பட்ட பெண் வாழ்வதற்கு ஏதாவது இடைஞ்சல் எதிர்மனுதாரர் கொடுத்தா, அந்த இடைஞ்சல் கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் காலி பண்ண சொல்லி ஆர்டர் போடலாம். அதுல ஒரே ஒரு எக்ஸம்ஷன் என்னன்னா, அந்த எதிர்மனுதாரர் பெண் அப்படியா இருந்தாங்கன்னா, பெண்ணா இருந்தாங்கன்னா, எதிர்மனுதாரர் பெண்ணா இருந்தா வீட்டுக்கு காலி பண்ண சொல்லி ஆர்டர் போட முடியாது. இப்போ அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து வீட்டினோட ஒரு போர்ஷன்ல இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ 2-3 போர்ஷன் இருக்குது, அதுல ஒரு போர்ஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்னா, அந்த போர்ஷனுக்கு எதிர்மனுதாரரோ அவரை சார்ந்தவங்களோ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ அந்த எதிர்மனுதாரர் வாழ்ந்துட்டு இருக்கிற வீட்டை எந்த ஒரு விற்பனையோ இல்ல வில்லங்கமோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடலாம். இல்ல பாதிக்கப்பட்ட பெண் வந்து வசிக்கிறாங்க அப்படின்னா, குடியிருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அந்த வீட்டுக்கு வாடகை வீடா இருந்துச்சுன்னா வாடகை கொடுக்க சொல்லணும். இல்ல வாடகைக்கு பதிலா வேற ஏதாவது பண உதவிகள் செய்ய சொல்லி ஆர்டர் போடலாம். இல்ல கோர்ட் வந்து இந்த ரெசிடென்சியல் ஆர்டர் போடும்போது எதிர்மனுதாரர் கூப்பிட்டு, நான் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் வாழ்ந்துட்டு இருக்கிற வீட்டுல எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சூரிட்டி பாண்டு கேட்கலாம். வித் ஆர் வித்தவுட் சூரிட்டிஸ், அல்லது வேறு நியாயம் என்று கருதுகிற எந்த ஒரு உத்தரவும் கொடுக்கலாம். இப்போ செக்ஷன் 19ல ரெசிடென்சியல் ஆர்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதெல்லாம் அந்த பெண் குடியிருக்கிறத, அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்ட பெண் நிம்மதியா வாழ்றத, அந்த பாதிக்கப்பட்ட பெண் நிம்மதியா வாழ்றத உறுதி பண்றதுக்கு என்னென்ன உத்தரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 19ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது செக்ஷன் 20 அப்படிங்கிறது வந்து மானிட்டரி ரிலீஃப், பண ரீதியான உதவிகள். கோர்ட் வந்து இப்ப நம்ம மெயின் வந்து செக்ஷன் 12 நம்மளுக்கு முக்கியமானது, அது பார்த்துட்டோம். அதுக்கடுத்து செக்ஷன் 17 பார்த்துட்டோம், அதாவது ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டர்ல வசிக்கக்கூடிய உரிமை. அடுத்தது செக்ஷன் 18 பார்த்துட்டோம். 18 வந்து ப்ரொடெக்ஷன் ஆர்டர். செக்ஷன் 19 வந்து ரெசிடென்சியல் ஆர்டர் பார்த்தோம். அடுத்தது செக்ஷன் 20 மானிட்டரி பண ரீதியான உதவி. என்னென்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டிருந்தா அல்லது செலவு ஏற்பட்டிருந்தா, பெட்டிஷனர் இருக்காங்க, டிவி ஆக்ட்ல வர்ற பெட்டிஷனருக்கு குடும்ப வன்முறை நிகழ்ந்திருக்கணும், அந்த குடும்ப வன்முறையால் ஏதாவது செலவு ஏற்பட்டிருக்கணும், இல்ல ஏதாவது இழப்பு ஏற்பட்டிருக்கணும். இது ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த செலவு அல்லது இழப்பை காம்பன்சேட் பண்றதுக்கு ஒரு ஆர்டர் போடலாம். ஒண்ணு. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அல்ல குழந்தைக்கு ஏற்பட்ட மருத்துவ செலவு கொடுக்க சொல்லி ஆர்டர் போடலாம். அதுவும் இல்லாம சம்பாத்தியத்துக்கு இழப்பு, அந்த குடும்ப வன்முறை ஏற்பட்ட காலத்துல அந்த பெண் வேலைக்கு போக முடியாம இருந்திருந்தா, அதனால ஒரு சம்பள இழப்பு, ஊதிய இழப்பு ஏற்பட்டிருந்தா அந்த இழப்பையும் கொடுக்க சொல்லலாம். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய சொத்தை சேதப்படுத்தி இருந்தாங்கன்னா, எதிர்மனுதாரர் அல்லது அவரை சார்ந்தவர்கள் சேதப்படுத்தி இருந்தாங்கன்னா, அந்த சேதப்படுத்துவதால் ஏற்பட்ட இழப்பை வந்து ஈடு செய்யறதுக்காக ஒரு ஆர்டர் போடலாம். அடுத்தது 125 CRPCல கொடுக்குற மாதிரியே ஜீவனாம்சம் உத்தரவு கொடுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஜீவனாம்ச உத்தரவு, அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட ஊதிய இழப்பு அல்ல வேறு செலவு அல்லது இழப்பை ஈடுகட்டுறதுக்காக கொடுக்கக்கூடிய எந்த தொகை எல்லாமே பண ரீதியான உதவிகள் வரும். இந்த பண ரீதியான உதவிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த பெண் வந்து எந்த ஒரு வாழ்க்கை முறைக்கு அக்கஷ்டமாயிருக்காங்களோ, அந்த பெண் எந்த ஒரு வாழ்க்கை முறைக்கு பழக்கப்பட்டிருக்கிறாங்களோ, அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு போதுமான தொகையா இருக்கணும் அப்படிங்களா அப்படின்னு சொல்லி ஆக்ட்ல சொல்றாங்க. அந்த ஜீவனாம்ச தொகை எப்படின்னா, மாதம் ஒரு தொகை கொடுக்க சொல்லலாம், இல்ல ஒட்டு மொத்தமா ஒரு தொகை கொடுக்க சொல்லியுமே ஆர்டர் போடலாம். இப்போ இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மானிட்டரி ரிலீஃப் கொடுக்குறாங்க இல்லைங்களா, இந்த பெண்
மானிட்டரி ரிலீஃப் ஆர்டரை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல 2 பார்ட்டிக்கும் கோர்ட் கொடுக்கணும். 1. 2வது வந்து எந்த லோக்கல் ஜூரிடிக்ஷன்ல அந்த கோர்ட் அமைஞ்சிருக்கோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு காப்பி வந்து அனுப்பிக்கணும். அடுத்தது அந்த மானிட்டரி ரிலீஃப் கொடுக்கணும்னு கோர்ட் ஆர்டர் போட்டா எவ்வளவு நாளுக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் போட்டு அந்த நாட்களுக்குள்ள பணத்தை செலுத்தல அப்படி செலுத்தல அப்படின்னு சொல்லுச்சுன்னா மானிட்டரிக்கு ஒரு ஆர்டர் போட்டு 30 நாளுக்குள்ள இல்ல 60 நாளுக்குள்ள அந்த தொகை செலுத்தணும்னு ஆர்டர் போடும். அந்த தொகை செலுத்தல அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த எதிர்மனதாரர் எங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்னா அவங்களுக்கு சம்மன் அனுப்பி நோட்டீஸ் அனுப்பி அந்த சம்பளத்துல பிடித்தம் பண்ணி கொடுக்க சொல்லி ஆர்டர் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்க அந்த 31 டிவி ஆக்ட் செக்ஷன் 31, 32 டிவி ஆக்ட் இருக்கு இல்லைங்களா, அதன்படி கோர்ட்ல பெட்டிஷன் ஃபைல் பண்ணிக்கலாம். அடுத்தது செக்ஷன் 21. செக்ஷன் 21 அப்படிங்கிறது கஸ்டடி ஆர்டர். கஸ்டடி ஆர்டர் அப்படின்னா ஒரு குழந்தையும் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைய மனுதாரர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் போடலாம். அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணுகிட்ட அந்த குழந்தைய ஒப்படைக்கணும் ஆர்டர் போடலாம். அந்த ஆர்டர் போடும்போது ரெஸ்பாண்டன்ட் அப்பப்ப தேவைப்பட்டா அந்த குழந்தைய போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி விசிட்டிங் ரைட் கொடுத்து ஒரு ஆர்டர் போடலாம். இல்ல அந்த குழந்தைய போய் பார்க்கறது அந்த குழந்தைக்கு வந்து தீங்காத்தான் முடியும் அப்படின்னு கோர்ட் நினைச்சது அப்படின்னு சொல்லிச்சுன்னா அப்படி போய் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுக்கலாம். செக்ஷன் 21. 22 வந்து காம்பன்சேட்டரி ஆர்டர், காம்பன்சேஷன் ஆர்டர் அப்படின்னா இப்ப நம்ம செக்ஷன் 17 இருந்து 21 வரைக்கும் சொன்னோம் இல்லைங்களா, இந்த ஆர்டர் எல்லாம் கொடுக்குறாங்க. இது கொடுத்தது போக போதுமானதா இருக்காதுன்னு நீதிமன்றம் கருதுச்சுன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஏற்பட்ட இழப்பு மிகப்பெரிய இழப்புன்னு நீதிமன்றம் கருதுச்சு அப்படின்னா அது ஈடு செய்யறதுக்காக ஒரு உத்தரவு போடலாம். அதுதான் செக்ஷன் 23. இப்போ டிவி ஆக்ட்ல செக்ஷன் 12 பெட்டிஷன் ஃபைல் பண்ணா இந்த செக்ஷன் 17, 18, 19, 20, 21, 22 17, 18, 19, 20, 21, 22 இந்த 6 செக்ஷன் கீழே தான் நீங்க எந்த ரிலீஃபா இருந்தாலும் கேட்க முடியும். அடுத்தது செக்ஷன் 23. செக்ஷன் 23 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒண்ணும் இல்லை, சிவில் கேஸ்ல வந்து ஆட் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கேட்கிற மாதிரி இது ஒரு பெட்டிஷன் கூட அஃபிடவிட் நீங்க ஃபைல் பண்ணி ஒரு ஆர்டர் கேட்க போறீங்க. ஆட் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கேட்கிற மாதிரி ஒரு பெட்டிஷன் அஃபிடவிட் ஃபைல் பண்ணி மெயின் பெட்டிஷன்ல அந்த டிவிஓபின்னு இருக்கிற ஃபேக்ட் அது எல்லாத்தையுமே சொல்லி இதனால எங்களுக்கு வந்து இடைக்கால உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்க போறீங்க. இதுதான் அது என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீதிமன்றம் அந்த மனு அந்த அஃபிடவிட்டை பார்த்து குடும்ப வன்முறை அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு அவங்க பாதிக்கப்பட்ட நபர் வந்து குடும்ப உறவு முறையில் இருந்திருக்கணும். ஒண்ணு, அந்த குடும்ப உறவு முறையில் இருந்த பெண்ணுக்கு குடும்ப வன்முறை ஏற்பட்டுள்ளது அப்படின்னு நினைக்கணும். இல்ல குடும்ப வன்முறை தற்போது நடைபெற்று கொண்டுள்ளதுன்னு நினைக்கணும். அல்லது குடும்ப வன்முறை ஏற்பட வாய்ப்புள்ளது, there is possibility for domestic violence அப்படின்னு சொல்லி கோர்ட் ஃபீல் பண்ணுச்சு, சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் 23 கீழே ஆர்டர்ல செக்ஷன் 23 கீழே வந்து உத்தரவு கொடுக்கும். இதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா செக்ஷன் 24 அப்படின்னா இந்த டிவி ஆக்ட் செக்ஷன் 12 நீங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணா இல்ல வேற பெட்டிஷன் நீங்க செக்ஷன் 23ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணா அதுல போடுற உத்தரவை தரப்பினர்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்கும். அதே மாதிரி எந்த லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன்ல அந்த போலீஸ் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் உட்பட்ட காவல் நிலையத்துக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஒரு உத்தரவு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு. அடுத்து செக்ஷன் 25. செக்ஷன் 25 அப்படிங்கிறது இந்த உத்தரவு எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னா அந்த உத்தரவு வந்து அதிகப்படுத்த சொல்லி அந்த உத்தரவில் கண்டிருக்கிற
ரெமடியை அதிகப்படுத்த சொல்லியோ குறைக்க சொல்லியோ தரப்பினர்கள் மனு இல்ல அது வேண்டாம்னு ரிவோக் பண்ணி சொல்லியோ கேட்டு தரப்பினர்கள் மனு செய்யறது வரைக்கும் அந்த உத்தரவு நடைமுறையில் இருக்கும். செக்ஷன் 25 அதுல வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி சொல்லி கேட்கலாம், இல்ல அந்த ஆல்ட்ரேஷன் அதிகப்படுத்த சொல்லலாம், இல்ல குறைக்க சொல்லலாம். இப்போ மானிட்டரி ரிலீஃப்னா இவ்வளவு நாள் ஆயிடுச்சு பணத்தை சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம், இல்ல குறைங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்தது இதுதான் வந்து செக்ஷன் 25. செக்ஷன் 23 வரைக்கும் மெயின் 17 to 23. அதுக்கப்புறம் 24ங்கிறது ரொம்ப சிம்பிள் காப்பீஸ் பத்தி. செக்ஷன் 25 வந்து அந்த ஆர்டர் வந்து அதிகப்படுத்த முடியுமா, குறைக்க முடியுமா, ரிவோக் பண்ணிக்க முடியுமா, பண்ணிக்க முடியும். கோர்ட் வந்து அதுக்கான காரணத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு ஆர்டர் போட்டு 25. 26 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம கோர்ட்ல வந்து ஒரு டிவிஓபியில கிராஸ் பண்ணா எடுத்தோடனே நம்ம சொல்றது என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இல்ல கவுண்டர்ல ஃபைல் பண்ற கவுண்டர்ல சொல்றது என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஜீவனாம்சம் இதுலயும் கேட்டிருக்காங்க, டிவிஓபிலையும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 125 சிஆர்பிசி ஜேஎம் கோர்ட்ல அங்க இன்னொரு பக்கம் போட்டிருக்காங்க, இல்ல ஃபேமிலி கோர்ட்ல ஒரு ப்ரேயர் கேட்டிருக்காங்க, இல்ல சூட் ஒன்று ஃபைல் பண்ணி சூட் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆக்ட் செக்ஷன் இந்த ஆக்ட்ல செக்ஷன் 26 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சட்டத்தின் படி அல்லாமல், அதாவது டிவி ஆக்டின் படி, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டின் படி அல்லாமல் வேறு சட்டப்படி வேறு எந்த நீதிமன்றத்தில், வேறு உரிமையல் நீதிமன்றம், குற்றவியல் நீதிமன்றம் அல்லது குடும்ப நீதிமன்றம், இப்படி சிவில் கோர்ட், கிரிமினல் கோர்ட் ஆர் ஃபேமிலி கோர்ட், இன் எனி அதர் கோர்ட், இன் எனி அதர் ப்ரொசீடிங்ஸ் the agreed person can seek remedy relief. அவ்வளவுதான் கேட்கலாம். அப்படி இப்ப அந்த பெண்டிங் இருந்தாலும் தப்பு இல்லை. பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த கோர்ட்ல அந்த கோர்ட், அதாவது இந்த டிவிஓபி பெண்டிங் இருக்கிற கோர்ட்ல இப்ப அந்த வெவ்வேறு கோர்ட்ல பெண்டிங் இருக்குன்னு சொன்னா போதும். அதே அந்த கோர்ட்டுகள்ல இந்த டிவிஓபிக்கு பெண்டிங் இருக்குன்னு சொன்னா போதும். இப்போ அந்த வேறு கோர்ட்ல நீங்க ஏதாவது உத்தரவு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த உத்தரவு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா போதும். இதையெல்லாம் நீதிமன்றம் கருத்தில் கொள்ளும். எப்போ அந்த டைம் பாசிங் ஆஃப் ஆர்டர். அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த அக்யூர்ட் பர்சன் வந்து எம்சிகேஸ் ஃபைல் பண்ணி அதுல ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க. அந்த ஆர்டர்ல இப்போ கோர்ட் வந்து ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாம்னு நினைக்குதுன்னு வச்சுக்கல, மெயின்டெனன்ஸ் மந்த்லி மெயின்டெனன்ஸ். அப்ப அந்த எம்சி கேஸ்ல ஒரு 3000 ரூபாய் ஆர்டர் ஆயிருந்தா அதையும் சொல்லிட்டு 2000 ரூபாய் ஃபர்தரா கொடுக்கும். இல்ல ஒரு வேற எப்படி சொல்றது, அடுத்து அதே ஃபேமிலி கோர்ட்ல ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க, இல்ல மெயின்டெனன்ஸ் சூட் போட்டு ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க. எல்லா விஷயத்தையுமே இந்த கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணி கருத்தில் கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர்ஸ் போட்டுக்குவாங்க. அதே மாதிரி இந்த டிவிஓபியில ஒரு ஆர்டர் போட்டு வாங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு எம்சி கேஸோ ஒரு வேற ஒரு மெயின்டெனன்ஸ் கேஸோ அல்லது ஃபேமிலி கோர்ட்ல ஒரு ஆர்டரோ வந்து கேட்கறாங்கன்னா இந்த டிவிஓபி ஆர்டரை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதை அவங்க வந்து கன்சிடர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் போட்டுக்குவாங்க அப்படிங்கறத செக்ஷன் 26. அடுத்து 27 ஜூரிஸ்டிக்ஷன். ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட நபர் வசித்து வருகிற அல்லது தொழில் செய்கிற இடத்துல ஃபைல் பண்ணலாம், இருக்கிற கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் ஃபைல் பண்ணலாம். அல்லது எதிர்மனுதாரர் வசித்து வருகிற அல்லது தொழில் செய்கிற இடத்துல இந்த கேஸ் வந்து தாக்கல் பண்ணலாம். இல்ல இந்த குடும்ப வன்முறை எங்கு நடைபெற்றதோ, வேர் தி டொமஸ்டிக் வயலன்ஸ் அக்கர்ட், அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல வர்ற இடத்துல ஃபைல் பண்ணலாம். செக்ஷன் 27. அடுத்தது 28. 28 அப்படிங்கிறது ப்ரொசீஜர். இந்த சட்டத்தின்படியான, அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டின் படியாக தாக்கல் செய்யப்படுகின்ற மனுக்கள் எந்த சட்டத்தின்படி முடிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு தான் வந்து ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரொசீஜர்கள் மட்டும் தனியா வைங்க. அடுத்து நான் கடைசியா சொல்றேன், அந்த ப்ரொசீஜர் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுல வந்து கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் படி ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லியிருக்கு, ப்ரொசீஜர்ல சொல்லியிருக்கு. ஆனா அதை மட்டும் அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது அப்பீல். செக்ஷன் 29 அப்பீல். அப்பீல் வந்து அந்த ஆர்டர் 30 நாளுக்குள்ள டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல அப்பீல் ஃபைல் பண்ணலாம். எதுல போடலாம்,
செக்ஷன் 12 ஆர்டர் போட்டிருந்தாலும் செக்ஷன் 12 டிவிஓபிங் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அதுல ஒரு ஆர்டர் இருந்தா அதற்கு அகைன்ஸ்டா அப்பீலும் ஃபைல் பண்ணலாம். செக்ஷன் 23ல ஒரு இன்ட்ரீம் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு ஆர்டர் வாங்கியிருந்தா அதுக்கு அகைன்ஸ்டா போடுற அப்பீலுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல 30 நாளுக்குள்ள ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல ரொம்ப 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 முக்கியமான சாப்டர் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த சாப்டர் 4 வச்சுக்கலாம். அதுதான் செக்ஷன் 12 பத்தி சொல்றாங்க. அடுத்தது செக்ஷன் 17 ரெசிடென்சி ரைட் டு ரிசைட் இன் ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டு அதை பத்தி சொல்றாங்க. ப்ரொடெக்ஷன் ஆர்டர் பத்தி சொல்றாங்க. ரெசிடென்சியல் ஆர்டர் பத்தி சொல்றாங்க. மானிட்டரி ரிலீஃப் கொடுக்கறத பத்தி சொல்றாங்க. கஸ்டடி ஆர்டர் பத்தி சொல்றாங்க. காம்பன்சேட் ரிலீஃப் பத்தி சொல்றாங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். இதுல ஆக்ட்ல என்ன இருக்கோ அதைத்தான் இப்ப நம்ம பேசியிருக்கோம். அப்பீல் வரைக்கும் அடுத்தது என்ன ப்ரொசீஜரும் பார்த்துட்டா அப்பீல் பார்த்துட்டோம். அடுத்தது அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா சாப்டர் 5 மிஸ்லேனியஸ். அந்த மிஸ்லேனியஸ்ல செக்ஷன் 30ல இருந்து 37 வரைக்கும் இருக்கு. 30ல இருந்து 37 வரைக்கும் இருக்கு. அந்த 30 அப்படிங்கிறது செக்ஷன் 30 அப்படிங்கிறது என்னன்னா இந்த ப்ரொடெக்ஷன் ஆபீசர் அப்படிங்கிறவங்க அரசு கவர்மெண்ட் சர்வெண்ட் தான், பப்ளிக் சர்வெண்ட் தான். சார் கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்ல, பப்ளிக் சர்வெண்ட் தான். செக்ஷன் 30 அப்படிங்கிறது. 31 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு செக்ஷன் 12ல ஒரு பெட்டிஷன் நீங்க ஃபைல் பண்ணி அல்லது செக்ஷன் 23ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்து என்னென்ன ரிலீஃப் செக்ஷன் 17, 18, 19, 20, 21, 22 இதுல எல்லாம் ஒரு ஆர்டர் கொடுத்துருந்து அந்த ஆர்டரை ரெஸ்பாண்டன்ஸ் ஒபே பண்ணல அப்படின்னு சொன்னா அது ஒரு குற்றவியல் நடவடிக்கைக்கு உள்ளாகக்கூடிய செயல். அதாவது தண்டனைக்குள்ள ஆவார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துலதான் இது வரைக்கும் நடந்த எல்லாமே சிவில் மாதிரி இருக்கும். செக்ஷன் 31, 32 மட்டும்தான் கிரிமினல் கேஸ் இந்த இடத்துல வரும். ஒரு நபர் இந்த கோர்ட்டுடைய உத்தரவை மதிக்க தவறிட்டாரு, நிறைவேற்ற தவறிட்டாரு அப்படின்னா அவருக்கு ஓராண்டு வரை சிறை தண்டனை அல்லது 20,000 வரை அபராதம் செலுத்தி இந்த நீதிமன்றம் அல்லது இரண்டும் சேர்த்து, இதுதான் முக்கியம், உத்தரவிடலாம் செக்ஷன் 31 சொல்லியிருக்காங்க. இதுக்கான தண்டனை செக்ஷன் 31 இவ்வளவு சொல்லிட்டா இது எப்படி காக்னிசன்ஸ் எடுக்கிறதுன்னு செக்ஷன் 32ல சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 32ல காக்னிசன்ஸ் எடுக்கிறத பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பாதிக்கப்பட்ட நபர் யாருக்கு ஆதரவா நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சோ அவர் காவல் நிலையத்துல மனு தாக்கல் செய்யலாம். காவல் நிலையத்தில் மனு தாக்கல் செய்யலாமான்னு கேட்ட செய்யலாம். செஞ்சு எஃப்ஐஆர் போட சொல்லலாம். ஏன்னா அது காக்னிசபிள் அஃபென்ஸ், தென் நான் பெயிலபிள் அஃபென்ஸா சொல்லியிருக்காங்க. கருத்தில் கொள்ளக்கூடிய குற்றம் அப்படின்னா போலீஸ் பீப்புள்ஸ் எஃப்ஐஆர் போடலாம். அடுத்தது நான் பெயிலபிள் அஃபென்ஸ், அவங்களை ரிமாண்டு கூட பண்ணலாம். சரி நான் போலீஸ் ஸ்டேஷன் போக விரும்பல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அந்த யாருக்கு ஆதரவா உத்தரவு பிறப்பிச்சிருக்கோ அந்த உத்தரவு பெற்ற நபர், அதாவது பாதிக்கப்பட்ட நபர் சிம்பிளா புரிஞ்சு கோர்ட்ல பொட்டி ஏறி விட்னஸ் பாக்ஸ் ஏறி ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க அப்படின்னா அதைய வச்சுட்டே ஃபைலுக்கு எடுத்து அக்யூஸ்டுக்கு, இதுல ரெஸ்பாண்டா இருக்கிறவங்க இங்க அக்யூஸ்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவருக்கு சம்மன் அனுப்பி சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி கிரிமினல் கேஸாவே அது நடக்க ஆரம்பிச்சு. இது வரைக்கும் மிஸ்லேனியஸ் சாப்டர் 5ல மிஸ்லேனியஸ் சொல்லி பார்த்தோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதோ அடுத்தது செக்ஷன் 33, 34, 35, 36, 37 இருக்கு. அடுத்தது
அதெல்லாம் அதுல ஒண்ணும் இல்லை. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஒரு ப்ரொடெக்ஷன் ஆபீசரோ அல்ல ப்ரொடெக்ஷன் ஆபீசர் உதவியா இருக்கிற நபர்களோ ஒரு குற்றம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களும் தண்டனைக்குள்ளாவாங்கன்னு சொல்லுது. இல்ல அவங்க செய்த ஒரு தவறு வந்து நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அப்படின்னா இந்த கமிட்டட் எனி மிஸ்டேக்னா அந்த மிஸ்டேக் போனபைட் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவங்களை மன்னிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லும். அப்பப்ப தேவைக்கு ஏற்பட்ட வகையில சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டங்கள் இயற்றிக்கலாம் அப்படின்னு செக்ஷன் 37 சொல்லும். அது நம்மளுக்கு பிராக்டிக்ஸ் ஓரியன்டேஷனுக்கு அவ்வளவு முக்கியம் இல்லை அப்படிங்கிறதுனால அதை பத்தி நம்ம அதிகமா பேசல. மிஸ்லேனியஸ் அப்படிங்கிற சாப்டர் 5ல மிஸ்லேனியஸ்ல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 31 பார்த்தோம், 32 பார்த்தோம். அதே வந்து சாப்டர் 4ல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்துருச்சுன்னா அது எந்தெந்த வகையில பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அந்த டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு உள்ளான பெண்ணுக்கு என்னென்ன தீர்வு கொடுக்கலாம் அப்படின்னு செக்ஷன் 12ல பார்த்தோம். 17, 18, 19, 20, 21, 22, 23 வரைக்கும் பார்த்தோம். 29 வரைக்கும் பார்த்தோம்னு சொல்ல அப்பீல் அதுல ஒரு முக்கியமான விஷயம். இது சாப்டர் 4ல பார்த்தோம். சாப்டர் 3ல என்ன பார்த்தோம்? வாட் இஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சாப்டர் 1ல என்ன பார்த்தோம்? சாரி, சாப்டர் 2ல என்ன பார்த்தோம்? அதுல வந்து ஆக்ட் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ சாப்டர் 1 to 5ல இதுதான் முக்கியமானது. இதைத்தான் நம்ம வந்து பிராக்டிஸ் ஓரியன்டேஷனுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு. இது உங்களுக்கு நான் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கணும். இப்போ இதுல இன்னொரு 10 நிமிஷம் முடிச்சிடலாம். ஒன்னும் இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் கூட ஒரு 5 நிமிஷம் தான் முடிச்சிடலாம். அடுத்தது அத்தாரிட்டிஸ் மட்டும் ஒரு 4-5 அத்தாரிட்டிஸ். இது வந்து என்ன சொல்றது, ஃபேக்ட் ஓரியன்டா இல்ல, லா ஓரியன்டா வந்து அத்தாரிட்டி மட்டும் அந்த ஆக்ட்ல சின்ன சின்ன ஒரு டவுட் இருக்கிற மாதிரி இடத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்காக உங்களுக்கு அத்தாரிட்டி சொல்றேன். அத்தாரிட்டி வேணும்னா நீங்க நோட் பண்ணீங்க, இல்லாட்டி நான் வந்து சொல்றேன். அது வாட்ஸ்அப் குரூப்பிங் கூட போட்டு சொல்லிடுறேன். அதை பத்தி ஒன்றும் இல்லை. இப்போ ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இந்த ஆக்டுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஆக்ட் 2005ல தான் வந்திருக்கு இல்லைங்களா. இப்போ 2003, 2001, 2004ல ஒரு குடும்ப வன்முறை டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்து அதால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா இந்த செக்ஷன் கீழே பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாமான்னு ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டி வந்து அப்படியே இந்த வாட்ஸ்அப்ல எடுத்து போட்டு வச்சோம். அடுத்தது லிமிடேஷன் ஆக்ட் இது கவர், அதாவது லிமிடேஷன் அண்டர் சிஆர்பிசில 468ல சொல்றோம் இல்லையா, அந்த லிமிடேஷன் இது கவர் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இப்போ ஒரு வருட தண்டனை ஒரு வருஷம் தண்டனை இருக்கு இல்லையா, அப்ப அதனால இது வந்து 468ல வந்து ஹிட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்றாங்க. நிறைய பேர் ஹிட் ஆகும்னு சொல்லி போட்டு ஒரு சில ஜட்ஜ்மெண்ட் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம கோர்ட்லயும் வந்து 468ல ஹிட் ஆயிருச்சு, இந்த திஸ் பெட்டிஷன் நாட் மெயினபிள் அப்படின்னு ஆர்கியூ பண்றாங்க. ஆனா அதெல்லாம் ஓவர் ரூல் ஆயிருச்சு. 468 ஆஃப் சிஆர்பிசி இதுக்கு கவர் இதுக்கு வந்து பயன்படாது. ஏன்னு கேட்டா அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இதுல எந்த இடத்துலயுமே காக்னிசன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை. காக்னிசன்ஸ் எடுக்கிறதே இல்லை. கிரிமினல் கேஸ்ல தான் வந்து ரெக்கார்ட்ஸ் பெருசுடு கிரிமா கேஸ் மேட் அவுட் டேக் காக்னிசன்ஸ் அண்டர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டு செய்யும். ஐபிசி கேஸ்க்கு மற்ற கேஸுக்கெல்லாம் போடுறோம். ஆனா இதுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் போடுறது இல்லை. ரெக்கார்ட்ஸ் பெருசுடு ஃபவுண்ட் கரெக்ட் இஸ்யூ நோட்டீஸ் டு ரெஸ்பாண்டன்ட் இதுதான் போட போறோம். அப்ப இந்த காக்னிசன்ஸ் அப்படின்னு ஒண்ணு வரல. அதனால வந்து 468 வராது ஒண்ணு. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அத்தாரிட்டி சொன்ன விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூயிங் அஃபென்ஸ், தொடர்ந்து நடந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு செயல், ஒரு குற்றம். அதுக்கு வந்து லிமிடேஷன் வந்து நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லுச்சுன்னா, இன்னொரு முக்கியமானது செக்ஷன் 31ல ஒரு பிரீச் ஆஃப் ஆர்டர் வந்துச்சுன்னா, அது நீங்க செக்ஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். என்ன இருக்கு அப்படின்னா, செக்ஷன் 18 படி
ஒரு ரிலீஃப் கொடுத்திருந்தா மட்டும்தான், அந்த ரிலீஃப் மீறப்பட்டா மட்டும்தான் 31 கீழே ஒரு பெட்டிஷன் வரும்னு சொல்லி கூட அந்த ஆக்ட்ல இருக்கு, நம்ம டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல. ஆனா இந்த அத்தாரிட்டில என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, செக்ஷன் 18 படி கொடுக்கப்பட்ட உத்தரவு மட்டும் இல்ல, எந்த உத்தரவுமே, அதாவது செக்ஷன் 17, 18, 19, 20, 21, 22 இப்படி இருக்கிற எந்த செக்ஷன் கீழே ஒரு ரெமெடி கொடுத்திருந்தாலும் அதில் இருக்கிற ரெமெடி மீறப்பட்டால் செக்ஷன் 31 கீழே நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அத்தாரிட்டி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்ப உங்ககிட்ட வந்து சொன்ன இல்லையா, செக்ஷன் 28 ப்ரொசீஜரை அப்படியே ஹோல்டு பண்ணி வைங்க பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு. அந்த ஆக்ட்ல வந்து நம்ம ஆக்ட் வந்து சிஆர்பிசி அட்ராக்ட் ஆகுங்கிற மாதிரி அது சொல்லியிருப்பாங்க செக்ஷன் 28 பாத்தீங்க. ஆனா அது இப்போ நடைமுறைக்கு ஒத்து வராது. சிஆர்பிசி எதுக்கு மட்டுமே பயன்படும் அப்படின்னா செக்ஷன் 31, 32 அந்த 2 செக்ஷனை கீழே வந்து நடவடிக்கை எடுக்கும் போது மட்டும்தான், செக்ஷன் 31, செக்ஷன் 32 கீழே நீங்க ப்ரொசீட் பண்ணும் போது மட்டும்தான் சிஆர்பிசி அட்ராக்ட் ஆகும். மத்த எல்லாத்துக்குமே வந்து சிபிசி ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அதுல சொல்லக்கூடியதுதான் வந்து ஒரு அத்தாரிட்டி. அது என்னன்னா பத்மநாபன் அண்ட் அனதர் வெர்சஸ் மோனிகா அண்ட் அதர் அப்படிங்கிற கேஸ். இது ரொம்ப லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்னு சொல்லலாம். பத்மநாபன் அண்ட் அதர்ஸ், மோனிகா அண்ட் அதர்ஸ். அது யார் சொன்னது அப்படின்னா நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜு ஆனந்த வெங்கடேசன் லார்ட்ஷிப் சொன்ன ஜட்மெண்ட். அதுல என்ன நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, ஒரு 55 பக்கத்துக்கு இந்த ஜட்மெண்ட் இருக்கு. அதுல செக்ஷன் 12 ஆஃப் டிவி ஆக்ட்ல ஃபைல் பண்ற பெட்டிஷன் சிவில் பெட்டிஷனா கிரிமினல் பெட்டிஷனா? சிவில் பெட்டிஷன் தான். இதை நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்க, இந்த அத்தாரிட்டி படிச்சு பார்த்துட்டீங்கன்னா கோர்ட்ல ரெஸ்பாண்டன்ட் வரல நீங்க 317 கொடுக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஸ்டாம்ப் செலவு மிச்சம். அதே பெட்டிஷனர் வரல அப்படின்னு சொல்லி 256ல பெட்டிஷன் தர மாட்டீங்க, அதுக்கு ஸ்டாம்ப் செலவு உங்களுக்கு மிச்சம். உண்மையாலுமே கொடுக்க வேண்டியது இல்லை. அட்வொகேட் இருந்தா போது, அட்வொகேட் பெட்டிஷனர் பிரசன்ட்னு சொன்னீங்கன்னா போது, இல்ல ஆப்சென்ட்னு சொன்னா போதும். அட்வொகேட் இருந்தா போதும், ரெஸ்பாண்டன்ட் வரலன்னு சொன்னா போதும், இல்ல வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா போதும், பெட்டிஷன் வேண்டியது இல்லை. சிவில் நேச்சர் தான். 2வது செக்ஷன் 12 கீழே கொடுக்கக்கூடிய பெட்டிஷன் கம்ப்ளைண்ட் இல்லை. கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிச்சுன்னா சிஆர்பிசி செக்ஷன் 2D போகும் இல்லையா, அது மாதிரி அது கம்ப்ளைண்ட் இல்லை. அடுத்தது அது இந்த செக்ஷன் 12 கீழே கொடுக்கிற பெட்டிஷன் ஜேஎம் கோர்ட்ல இருந்தாலும், ஜேஎம் கோர்ட்ல நடைமுறையில் இருந்தாலும் அது வந்து சிவில் ப்ரொசீஜர் அடிப்படையில தான் நடைபெறணும் அப்படின்னு அதுல பேசுறாங்க. அடுத்தது தரப்பினர்கள் அனைவருக்கும், ரெஸ்பாண்டா 10 பேர் இருக்கிறாங்க, 20 பேர் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் நோட்டீஸ் போனாலும் எல்லாரும் அவங்க ரெஸ்பாண்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சம்மன் நோட்டீஸ் சர்வை வந்தாங்கன்னா இவங்களை வந்து ரெஸ்பாண்டா வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ரெஸ்பாண்டன்ட்டுக்கு அப்பியர் கவுன்சில் நீங்க ஆர்கியூ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அவங்களை நீக்கிடலாம். அதுக்காக நீங்க வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்ல போடக்கூடாது. ஏன்னு கேட்டா அது கிரிமினல் ப்ரொசீஜர் கீழ் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டோம். ஒண்ணு சிவில் ப்ரொசீஜர் நடக்கும் அப்படின்னு சொன்னதால நீங்க டிஸ்சார்ஜ் பெட்டிஷனோ 205 பெட்டிஷனோ போட வேண்டியது இல்லை. நார்மலா நீங்க வந்து விடுவிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பெட்டிஷன் ஒண்ணு போட்டு இந்தந்த காரணங்களால இவங்களை வந்து நீக்கணும் அப்படின்னு சொன்னா சரி, அது காரணம் உண்மையா சரியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீக்கலாம். இப்ப டிவிஓபியில் நீங்க அமெண்ட்மெண்ட் ஏதாவது தேவைப்பட்டா கேட்கலாம். இப்படி அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் நீங்க போட்டு அதுவும் வந்து கேரி அவுட் பண்ணி இப்போ ஆர்டர் 6 ரூல் 17 போடுற மாதிரியே போட்டு நீங்க பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப லேட்டஸ்டான ஜட்ஜ்மெண்ட் தான். அது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லலாம். அடுத்தது இன்னொரு ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ரஜினிஸ் வெர்சஸ் மேக்கா அப்படிங்கிற கேஸ்ல இப்போ டிவிஓபியில பெட்டிஷனரா வர்றவங்க, ரெஸ்பாண்டண்டா வர்றவங்க, இவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டி சம்பந்தமா அஃபிடவிட் தாக்கல் பண்ணணும். அட் த டைம் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் தி பெட்டிஷன் தாக்கல் பண்ணணும்.
இல்ல அப்பியர் ஆகி கவுண்டர் ஃபைல் பண்ணீங்கன்னா அந்த கவுண்டரோட தாக்கல் பண்ணணும் 2. இல்ல பெண்டிங் கேஸ் ஆல்ரெடி இப்போ 2020 19 நீங்க டிவிஓபியோ எம்சி கேஸோ எந்த கேஸ் போட்டிருந்தீங்கனாலும் அதுல தரப்பினர்கள் வந்து கண்டிப்பா வந்து உங்களுடைய அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி சம்பந்தமா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணணும். சரி, நீங்க ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணல, சாரி ஸ்டேட்மெண்ட்ல அஃபிடவிட் ஃபைல் பண்ணல அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, எஸ் பர் ரஜினிஸ் வெர்சஸ் நேகா அப்படிங்கிற கேஸ்ல அந்த காரணத்தினாலேயே உங்க எம்சி கேஸோ உங்க டிவிஓபியே டிஸ்மிஸ் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்மெண்ட்ல தெளிவா சொல்லியிருக்கு. ஜட்மெண்ட் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எது சொல்லியிருக்கேன்னா, ஃபேக்ட் சம்பந்தமா எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுமே பேசல, அதுக்கு நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இது வந்து லா சம்பந்தமான இதுதான் என்னன்னு பேசியிருக்கோம். அத்தாரிட்டி சைட்டேஷன் பொறுத்தளவுக்கு இது வந்து இந்த அத்தாரிட்டி வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இருக்கா, இந்த ஆக்ட் இருக்கான்னு கேட்டா இருக்குது. 1 லிமிடேஷன் 468 சிஆர்பிசி இது கவர் ஆகுமா, ஆகாது. ஏன்னு கேட்டா இது வந்து கண்டினியூங் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா இது கிரிமினல் ப்ரொசீஜருக்கு அட்ராக்ட் ஆகாது, ஏன்னா காக்னிசன்ஸ் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இப்போ செக்ஷன் 31 கீழே ஒரு பிரீச் நடந்ததுன்னா அந்த பிரீச் வந்து எந்தெந்த உத்தரவுக்கு, அதாவது ஒரு செக்ஷன் 17, 18, 19, 20, 21, 22 கீழே ஒரு உத்தரவு கொடுத்திருந்தா அந்த உத்தரவு மீறப்பட்டா 31 கீழ் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜட்ஜ்மெண்ட் நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது நார்மலா ஆக்ட்ல வந்து செக்ஷன் 18 கீழே ஒரு ஆர்டர் வாங்கியிருந்தா மட்டும்தான் அந்த செக்ஷன் 31 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே பொருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த நம்ம லார்ட்ஷிப் ஆனந்த சீனிவாசன் லார்ட்ஷிப் அவங்களுடைய ஜட்மெண்ட் வந்து இது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் ஃபாலோ பண்ணக்கூடாது, சிவில் ப்ரொசீஜர் கோட் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரு ஜட்மெண்ட். அடுத்தது இந்த தரப்பினர்களுடைய சொத்து அல்லது கடன் இது சம்பந்தமான அஃபிடவிட் தாக்கல் பண்ணணும். நீங்க அஃபிடவிட் தாக்கல் பண்ணி எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது அப்படின்னு லைபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தாக்கல் பண்ணி பொய்யா தாக்கல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணா அதுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு நம்மளுக்கு அட்வொகேட்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், அதுக்காக கூட தனியா நடவடிக்கை எடுக்கப்படலாம். அதனால சொத்து மற்றும் கடன் சம்பந்தமா, அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி சம்பந்தமா உண்மையான தகவல்களை சொல்லணும் அப்படின்னு அந்த ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம டிவி ஆக்ட், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், அதுல ரூல்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆக்டில் இருக்கிற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து பெருசா ஒண்ணும் இல்லை. ரூல்ஸ் எல்லாம் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ரூல் 6ல வந்து செக்ஷன் 12ஓட சேர்த்து படிச்சு பார்த்துக்கிறது தான். செக்ஷன் 12 அடுத்தது ரூல் 6 1. அடுத்தது ரூல் 7 அப்படிங்கிறது, நீங்க ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் கேட்கறீங்க, 23 கீழே ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த இன்ட்ரீம் ஆர்டருக்கு அஃபிடவிட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 7. செக்ஷன் 7லயே வந்து அந்த அஃபிடவிட், சாரி ரூல் 7 செக்ஷன் 23ல ரிலீஃப் கேட்கறது அஃபிடவிட் அப்படின்னு சொல்றது. அந்த அஃபிடவிட் வந்து ஃபார்ம் 3ல சொல்லியிருக்கு. ஃபார்ம் 1 அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் டைரக்டா கோர்ட்ல அவங்க ஃபைல் பண்ணாங்கன்னா பண்றது. ஃபார்ம் 2 அப்படிங்கிறது அட்வொகேட்ஸ் நீங்க ஃபைல் பண்ணீங்கன்னா கோர்ட்ல ஃபைல் பண்ணா பண்றது. ஃபார்ம் 3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லுச்சுன்னா, அஃபிடவிட் இன்ஜெக்ஷன், சாரி இன்ட்ரீம் ரிலீஃப் கேட்டீங்கன்னா அதுக்கு அஃபிடவிட் கொடுக்கணும்னு சொல்றது. அந்த அஃபிடவிட் மாடல் சொல்லியிருக்கு. அடுத்தது ஃபார்ம் 7 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எதிர்மனுதாரருக்கு நோட்டீஸ் கோர்ட்ல இருந்து போற அந்த மாடல். இதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா அடுத்தது தான். அடுத்தது இந்த தரப்பினர்களின் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி சம்பந்தமா ஒரு அஃபிடவிட் போடணும்னு சொன்னோமே, அந்த அஃபிடவிட் வந்து ரஜினிஸ் வெர்சஸ் நேகா அப்படிங்கிற கேஸ்ல அதுலயே ஒரு மாடல் கொடுத்திருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 பக்கம் ஜட்ஜ்மெண்ட் தான். அதுல அனெக்சர் 1 அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த அனெக்சர் 1 நீங்க எடுத்து அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி சம்பந்தமா ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற எல்லா அட்வொகேட்ஸும் இது வரைக்கும் பொறுமையா இந்த ஒரு 40-45 நிமிஷம் கேட்டது உண்மையாலுமே ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப அட்டன் பண்ண 10 பேருக்கு ஏதாவது ஒரு சிறு அளவுல இது உதவியா இருந்து
இதோட